என் தங்கமயில, உன்னை நான் அப்படியே விட்டுருவேனா? நீயே எனக்கு கிடைச்ச ஒரு தங்கம். பாரு, கவிதையெல்லாம் வருது. அதனால இந்த தங்கத்தை வைரத்தால தான் அழகுபடுத்தணும். அதுக்கு நாம இந்த பிசினஸ சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும். அதுக்கு நீ தான் தயவு பண்ணணும். அன்னிக்கிட்ட எப்படியாவது பேசி ஒரு 5000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்தா 2 நாள்ல திருப்பி கொடுத்துடலாம். அன்னிக்கிட்டயா? என்னாலலாம் அவகிட்ட போய் கேட்க முடியாது. ஏற்கனவே என்ன மட்டமா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. இதுல காசெல்லாம் போய் கேட்டேன், அவ்வளவுதான். குடும்பமே பார்வையாலே என்ன அசிங்கப்படுத்திடுவாங்க. என்னால முடியாது, போங்க. உங்க அண்ணி தானே, நீங்களே போய் கேளுங்க. என் செல்ல குட்டில இல்ல, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இந்த ஒரே ஒரு தடவை எப்படியாவது வாங்கிக்கூடா ப்ளீஸ். நான் அந்த 5 10ஆக்கி 10 லட்சமாக்கி லட்சத்தை கோடியாக்கி உன்னை அப்படியே வைரத்தால ஜொலிக்க வைக்கிறேன். அப்புறம் நீ வெறும் கனகா இல்ல, கோடீஸ்வரி கனகா. ப்ளீஸ் செல்லல, 5000 ரூபா தானே? ஆஹா, என்னால முடியாது. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால அவகிட்ட கேட்க முடியாது. பாய் எடுத்துட்டு வர, ஒழுங்கா போடுங்க. கனகா, பேசாம இருங்க. கனகா, என்ன போட்ட பிட்டெல்லாம் அந்து போச்சு. இந்த ஒரே ஒரு தடவை எப்படியாவது வாங்கிக்கூடா ப்ளீஸ். நான் அந்த 5 10ஆக்கி 10 லட்சமாக்கி லட்சத்தை கோடியாக்கி உன்னை அப்படியே வைரத்தால ஜொலிக்க வைக்கிறேன். அப்புறம் நீ வெறும் கனகா இல்ல, கோடீஸ்வரி கனகா. ஒருவேளை அவர் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னா? காஞ்சிபுரம் ஜோசியரும் நல்ல நேரம் கூடி வருதுன்னு தான் சொன்னாரு. எதுக்கும் ஒரு தடவை வாங்கி கொடுத்துதான் பாப்போமே. எப்படியாவது இன்னைக்கு 5000 ரூபாய் வாங்கி பெரிய கோடீஸ்வரி ஆயிடணும். கிளம்பிட போறா. என்ன வினோ, இட்லி ஊத்திட்டு இருக்கியா? இன்னும் சட்னி அரைக்கல? ஆமா, இந்த ரம்யா என்னதான் பண்றா? அவ என்ன இன்னும் சின்ன பொண்ணா? நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போறவ, அங்க போய் எதுவும் தெரியலன்னு முடிச்சா அவங்கள நம்ம குடும்பத்தை பத்தி தானே தப்பா பேசுவாங்க. உன் கூட காலையில எழுந்திருச்சு ஒத்தாசியா வேலை பார்க்கலாம்ல. என்னதான் அவளுக்கு பார்த்து பண்ணாலும் அவளுக்கு உன் மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. இவ முன்வாசல் வழியா வந்தாலே பிரச்சனை முட்டிக்கிட்டு வரும். பின்வாசல் வழியா வந்திருக்கா, பிரளயமே வரப்போகுது. முடிச்சிட்டியா? குடு, நானே உடைச்சுக்கிறேன். நீ சொல்ல வந்த விஷயத்த பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டா நான் பார்க்க வேண்டிய வேலையை சீக்கிரம் பார்ப்பேன்ல. எப்படி மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசுறா. கனகா, கோவத்தை காட்டிடாத. வீரியமா காரியமானு கேட்டா காரியம்தான் பெருசு. இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அப்படியே ரியாக்ஷனை மாத்து. என்ன வேணும்? நான் என்ன அப்படி பெருசா கேட்டுற போறேன்? ஒரு அவசரத்துக்கு ஒரு 5000 ரூபாய் வேணும், அவ்வளவுதான். அதுவும் 2 நாள்ல நானே உனக்கு பைசா குறையாம திருப்பி கொடுத்துடுறேன். கொஞ்சம் எடுத்து கொடுக்கறியா? 5000? 5000 இல்ல, வெறும் 5000 ரூபாய் தான். அவ்வளவு பணத்தை இப்படி திருதுப்புன்னு கேட்டா என்கிட்ட அவ்வளவு காசுலாம் இல்ல கனகா. என்ன வேணும்? நீ எவ்வளவு பெரிய தொழிலதிபரு, உனக்கெல்லாம் இந்த 5000 ரூபாய் ஒரு காசா? நிஜமாதான் கனகா, என்கிட்ட இப்ப அவ்வளவு காசெல்லாம் இல்ல. அத்தை எனக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? அதை எப்படி என்கிட்ட சொல்றதுன்னு காசு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீ அவங்க கிட்ட எல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க வேண்டாம். நாமளே காதும் வச்ச மாதிரி முடிச்சிடலாம். அவங்க ஏன் அப்படியெல்லாம் சொல்ல போறாங்க? அப்படிப்பட்ட எண்ணம்லாம் அத்தைக்கு இல்ல. உண்மையிலேயே என்கிட்ட பணம் இல்ல. நான் ஒன்னும் மறைச்சு வச்சுக்கிட்டு உன்கிட்ட இல்லைன்னு சொல்லல. தொழில்ல வருமானம் வந்தாலும் செலவு அதுக்கு மேல இருக்கு. நீ புரிஞ்சுக்கோ. சரி, வச்சுக்கிட்டே குடுக்கறதுக்கு எதுக்கோ பயப்படுற. நீ மட்டும் நல்லவளா இருந்தா போதுமா? இந்த வீட்டுல இருக்கிற மத்தவங்களும் நல்லவங்களா இருக்கணும்ல. ஏண்டி, இப்ப நீ எதுக்கு வேலை செய்யறவள சீண்டிக்கிட்டு இருக்க? நீ என்ன கொளுத்தி போட்டாலும் ஒன்னும் வேலைக்கு ஆகாது. அவதான் இல்லன்னு சொல்றால, நம்பாம திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற.
நீ என்னமோ கேட்டவ குடுக்காத மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற. கிளம்புடி. ஒரு அவசரம் கேட்டு வந்தேன், ரொம்ப தான். அடியே, போகும்போதாவது முன்வாசல் வழியா போ. போறேன் போறேன். முன்வாசல் வழியா வந்துட்டா மட்டும் அப்படியே பன்னீர் தெளிச்சு வரவேற்று போறீங்க. போதும் போதும் போ. அது ஒண்ணும் இல்ல, மாசம் பிறந்துடுச்சுல்ல, அவன் புது தொழில் தொடங்கியிருப்பான். அதனாலதான் முதலாளியம்மா முதலீட்டுக்கு பணம் கேட்டு வந்திருக்காங்க. இங்க பாரு, நாம கொடுத்து அவன் முன்னுக்கு வந்ததெல்லாம் போதும். அவனா கீழே விழுந்து வரட்டும். நீ எதுவும் பணம் தர முடியலையேன்னு சங்கடப்படாத. என்னத்த அப்படியே பேசி பேசி கிச்சனுக்குள்ள வந்துட்டீங்க? போங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன். விரட்டிக்கிட்டே இருப்பியே. இவகிட்ட போய் வந்து கேட்டேன் பாரு, கேவலம் பிச்சை காசு 5000 ரூபாய். அத கேட்டதுக்கு இல்லன்னுட்டா. இதுல இவ பெரிய பிசினஸ் பண்றாளாம். சொந்தம்னு பக்கத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? நையா பைசாக்கு பிரயோஜனம் இல்ல. யோ, யார் நீ? முதல்ல கண்ணாடி காட்டு. என்னையா மூஞ்சில கண்ணே இல்ல? ஓ, அதுக்குதான் கண்ணாடி போட்டிருக்கியா? ஆமா, எதுக்கு எங்க வீட்டை உத்து உத்து பாத்துட்டு இருக்க? எதையாவது லவட்டிட்டு போலான்னு பாக்குறியா? இங்கெல்லாம் ஒண்ணு இல்ல, போ. ஏய், என்னையா இது? சொல்ல சொல்ல கேட்காம உள்ள வந்துட்டே இருக்க. பயப்படாதம்மா, இந்த ஆண்டிக்கு ரேர் பீஸ் வாங்க. என்னது ஆன்டி பீஸா? யோ, நீ என்ன பொம்பளை புரோக்கரா? குடும்பம் நடத்துற வீட்ல வந்து இப்படி பச்சையா பேசிட்டு இருக்க? முதல்ல போ.